இயேசுவின் சீஷர்கள் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று ரோமர் 2 அதிகாரம் 3 வசனம். நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்று கேட்டார். ரோமாவரி பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவ சபை மக்கள் தங்களில் ஒருவர் சிறிய குற்றம் செய்தால் அதை மிகைப்படுத்தி அவரை குற்றவாளியாக நியாயம் தீர்த்தார்கள். ஆனால் அதே குற்றங்களை தாங்களும் இரகசியமாக துணிகரமாக செய்து வந்தார்கள். இதை கண்ட அப்போஸ்தலனாகிய பவுல், நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்று கேட்டார். அலுவலகம் ஒன்றில் பணிபுரிந்த திருமணமான ஒருவருக்கு தன்னுடன் பணிபுரியும் ஒரு பெண் மீது தவறான பார்வை இருந்தது. அவரது தவறான போக்கை கண்டறிந்த உடன் அலுவலர்கள் மேனேஜரிடம் புகார் செய்து அவருடைய வேலை பறிபோவதற்கு காரணமானார்கள். திருமணமான நபரின் தவறான போக்கு கடுமையான கண்டிப்பிற்கு உரியது. ஆனால் அவர் மீது புகார் கொடுத்து மிக மோசமானவராக காட்டியவர்களும் யோக்கியர்கள் அல்ல, பல்வேறு குற்றங்களில் அகப்பட்டு முறைகேடானவர்களாக அறியப்பட்டவர்களே. உபசார பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து அவள் கல்லறியப்பட வேண்டிய நீதியை சுட்டி காட்டினார்கள் யூதர்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியலாம் என்று இயேசு சொன்னபோது எல்லாரும் மனச்சாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு கற்களை போட்டுவிட்டு திரும்பி சென்றார்கள். பாருங்கள், உங்களில் விபச்சார பாவம் இல்லாதவன் என்று சொல்லாமல் பாவம் இல்லாதவன் என்று சொன்னார். ஆம், அவர்கள் அந்த பெண் செய்தது போன்ற பாவத்தை செய்யாதவர்களாக இருக்கலாம். ஆனால் பொய், புரட்டு, வஞ்சகம், இச்சை, அநீதி, ஏமாற்று, பொய்ச்சாட்சி, பொருளாசை போன்ற வேறு சில பாவங்களை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு வகை பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இன்னொரு வகை பாவத்திற்கு தண்டனை வழங்க யாருக்கும் தகுதியில்லை என்பதையே இயேசு இங்கு விளக்கினார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் பல்வேறு பாவ சேறுகளில் சிக்கிய நாம் அழுக்காகி இருப்பதை உணராமல் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோம் அல்லவா? மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார். எனவே முதலாவது நம்மை சரி செய்து கரை திரையற்றவர்களாக பரிசுத்த வாழ்வு வாழ பிரயாசப்படுவோம்.